சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. நெருப்பிட்டு இருக்கா? புளி மணங்கு 2 ரூபா. பைத்தம் பருப்பு மூட்டை 35 ரூபா. பணத்தை நீங்க மெதுவா கொடுக்கலாம், ஒண்ணும் அவசரம் இல்ல. என்ன வேணும்? வாங்க. என்ன வந்தான் கேட்டான் கொளுத்தான் புடிச்சான் பூட்டான். ஆமா, நம்ம கடை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தானே லீவு? ஏன்டா அப்படி கேக்குற? இல்ல, என்னைக்கு லீவு என்னைக்கு வியாபாரம் வித்தியாசம் எல்லாம் இப்படியே போயிட்டு இருக்குது வியாபாரம். இந்த நிலைமை நீடிச்சா நீங்க போட்டிருக்கிறது கையில கழுத்துல காதுல எல்லாத்தையும் கடையில வைக்கணும் போல் இருக்குது. ஆமா, இதாவது சுத்தமான தங்கமா இல்ல அதுவும் கலப்படமா? எல்லாம் பல்ல உடைச்சிடுவேன். வச்சுக்காத. என்னைக்குமே சொல்றேன், தொழிலாளி எப்படிப்பட்டவனா இருந்தாலும் விரோதிச்சு கூடாது, புரியுதா? நீ இன்னைக்கு முதலாளி, இதே நிலைமை நீடிச்சா 2 நாள்ல நீ கடனாளி. என்ன நான் என்னைக்குமே தொழிலாளி, உன் தயவு தேவையில்லையா? கூட்டுறவு கடை முதலாளி, உங்க கடைக்கு பொட்டலம் கட்டுறதுக்கு பையன் வேணுங்களா? இந்த கோச்சுக்காதரா கோச்சுக்காதரா, பேச்சு துணைக்கு நீ ஒருத்த மாத்திரம் தான் இருக்கிற. வாடா ராஜா, உட்காந்து உட்காந்து கால் மேல கால் போட்டு படியா படியாயோ படியா போட்டுக்க. 4 பேர் நிக்கிறீங்க, அதுக்குள்ள ஏன் இவ்வளவு கலாட்டா? இன்னைக்கு அந்த கூட்டுறவு கடை லீவு, அதனால தான் எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க. இல்லைன்னா வருவீங்களா? எனக்கு தெரியாதா யாராருக்கு எப்பப்ப என்னென்ன கொடுக்கணும்னு? இல்லையா, எத்தனை கூட்டமா இருந்தாலும் தனியா தெரியுது தெரியுமா? உனக்கு என்ன வேணும்? நான் என்ன செய்யட்டேன்? படிச்சு பார்த்து இதுல இருக்கிற சாமான போடும். மனசுக்கு ஏத்த மச்சம். இது மிளகாங்க, புளி. என்னங்க, குழந்தைக்கு பேர் வைக்கிற விழா நடந்து 10 நாள் ஆச்சு. இப்படி சோறு கண்ட இடமே சொற்கொலாகவும் உட்காந்து தின்னுகிட்டு ஆடு தலைய மேயற மாதிரி வெட்டையை மேய்ச்சிக்கிட்டு இருந்தா நாம நினைச்ச காரியம் எப்ப நடக்கிறது? என்னடி நம்ம நினைச்சா? ஐயோ, சொத்துக்காக தான் இந்த குடும்பத்தை நாம பொண்ணை கொடுத்தோம். ஆமா, சொத்தை எப்ப பிரிக்க போறீங்க? யார் இவா? நானா எப்படி சொத்தை பிரிக்க முடியும்? முதல்ல அண்ணன் தம்பிகளை பிரிச்சா தானே சொத்தை பிரிக்க முடியும். ஐயோ, என்ன மனுஷன் நீங்க! எப்ப நமக்கு பேரம் குறைஞ்சிட்டானோ சொத்தை பிரிச்சு கீழே வெயிடான்னு கேட்க வேண்டியது தானே. ஏண்டி, நம்ம அப்படி சொல்றதுக்கு நம்ம மாப்பிள்ள நம்ம சொல்றத கேட்கறவனா இருக்கணும் இல்ல? சொத்தை பிரிக்கிறதுனா கல்யாணமே வேண்டான்னு சொன்ன பையன் இப்ப சொத்தை பிரிக்கிறதுனா புள்ளையே வேண்டான்னு சொல்லிட்டானா? அப்படி அவன் சொல்லிட்டு ஆகி போயிடுமா? ஏன்? ரூல் ரூல் இடம் கொடுக்குவான்னு